வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் டில்ஷாட் தேவதாசன். முதலில் தலைப்புச் செய்திகள். இந்திய முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கின் குற்றவாளிகளான சாந்தன், முருகன், பேரறிவாளன் ஆகிய மூவருக்கு தூக்கு தண்டனை ரத்து. கச்சத்தீவை இலங்கையிடமிருந்து மீள பெற்றுக்கொள்ள முடியாதென இந்திய மத்திய அரசாங்கம் அறிவிப்பு. பாகிஸ்தான் தாலிபான்களுக்கு இடையிலான சமாதான பேச்சுவார்த்தைகளுக்கு தடை. இனி விரிவான செய்திகள். இந்திய முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கின் குற்றவாளிகளான சாந்தன், முருகன், பேரறிவாளன் ஆகிய மூவருக்கு தூக்கு தண்டனை ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் மூவரின் மேன்முறையீட்டு மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ப. சதாசிவம் தலைமையிலான அமர்வு இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது. மேலும் மூவருக்கு விதிக்கப்பட்ட தண்டனையும் ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த நிலையில் இன்று மூவரின் தூக்கு தண்டனை ரத்து செய்யப்பட்டுள்ளதுடன் இவர்கள் மூவரையும் விடுதலை செய்வது அல்லது மன்னிப்பு வழங்குவது குறித்து தமிழக அரசு முடிவு செய்யலாம் எனவும் இந்திய உச்சநீதிமன்றம் பரிந்துரை செய்துள்ளது. இந்திய முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி 1991ஆம் ஆண்டு கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பில் சாந்தன், பேரறிவாளன் மற்றும் முருகன் ஆகியோருக்கு 1998ஆம் ஆண்டு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் முருகன், சாந்தன், பேரறிவாளன் ஆகியோர் தங்களது கருணை மனுக்களை குடியரசுத் தலைவர் பரிசீலிப்பதில் மிகவும் காலதாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் தமது தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைக்குமாறும் உத்தரவிட வேண்டுமாறு கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனுவை பிப்ரவரி 4ஆம் தேதி விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ப. சதாசிவம் தலைமையிலான நீதிபதிகள் மூவர் அடங்கிய அமர்வு தீர்ப்பை ஒத்திவைத்தது. கடந்த ஜனவரி 21ஆம் தேதி மற்றொரு வழக்கில் கருணை மனுவை பரிசீலிப்பதில் தேவையற்ற தாமதம் செய்வதால் பாதிக்கப்பட்ட குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைக்கலாம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இதை மேற்கோள் காட்டிய முருகன் உள்ளிட்ட மூவரும் மனுவை தாக்கல் செய்திருந்தனர். ஆனால் மனுதாரர்களின் கோரிக்கையை கடுமையாக எதிர்த்த மத்திய அரசு இந்த விவகாரத்தில் முடிவெடுக்க அளவுக்கு அதிகமான தாமதம் எதையும் செய்யவில்லை. இந்த வழக்கில் தண்டனை பெற்றவர்கள் இதுவரை தங்கள் செயலுக்காக சிறிதும் வருந்தவில்லை என்பதை நீதிமன்றம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தது. இந்த வழக்கின் குற்றவாளியாக காணப்பட்ட முருகனின் மனைவி நளினிக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனை ராஜீவ்காந்தியின் மனைவி சோனியா காந்தியின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டதை தொடர்ந்து ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையிலேயே இந்திய உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. அறநெறி பாடசாலைகளில் போதிக்கப்படும் கல்வியை மேம்படுத்துவதற்கு அரசாங்கம் அதிக கவனம் செலுத்துவதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவிக்கின்றார். வெள்ளன ஸ்ரீ தர்மபால விகாரையில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். அகலவத்த ஸ்ரீ தர்மபால விகாரை நூற்றாண்டு நிறைவை முன்னிட்டு இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஜனாதிபதி கலந்து கொண்ட இந்த நிகழ்வில் தேரர்கள், அமைச்சர்கள் என பலரும் பங்கேற்றிருந்தனர். அறநெறியை மேம்படுத்த எமது அரசாங்கம் அதிக ஈடுபாடு காட்டுகின்றது. ஏனைய காலங்களில் இருந்த அரசாங்கங்களை விட நாம் அதற்காக அதிக பங்களிப்பை வழங்கியுள்ளோம். மாணவர்களுக்கான உதவித்தொகையை அதிகரித்துள்ளோம். அறநெறி கல்வி தொடர்பில் நாம் நன்கு ஆராய்ந்து அதன் பெருமதியை அறிந்தமையினாலேயே இந்த அனைத்தையும் நாம் செய்கின்றோம். ஜெனீவா மனித உரிமை அமர்வுகளை சுட்டிக்காட்டி அரசாங்கம் தேர்தலில் வெற்றி பெற முயற்சிக்கின்றமை மக்களை ஏமாற்றும் நடவடிக்கை என மக்கள் விடுதலை முன்னணி தெரிவித்துள்ளது. நேற்று இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்ட மக்கள் விடுதலை முன்னணியின் சர்வதேச நடவடிக்கைகளுக்கான செயலாளர் சோமவன்ச அமரசிங்க இவ்வாறு தெரிவித்தார். மார்ச் மாதம் 28ஆம் தேதி ஜெனீவா மனிதுரிமைகள் கூட்டத்தொடர் இடம்பெறுகின்ற போது அதற்கு பாடம் கற்பிக்கும் வகையில் பேசப்பட்டுள்ள மக்கள் 29ஆம் தேதி நடைபெறும் தேர்தலில் பொய்யாக வாக்களிப்பார்கள். தேங்காய் அடிக்கவும் கூச்சலிடவும் பாடம் கொட்டுவார்கள். நவநீதம் பிள்ளை வந்ததும் திருமணம் தொடர்பில் கதைப்பார்கள். இவ்வாறான நடத்தைகள் காரணமாக ஜெனீவா கூட்டத்தொடரில் தோற்கடிப்பது தொடர்பில் கதைக்கின்றனர். இவ்வாறான பொய்களை அறிந்து கொள்ளுங்கள். நாட்டு மக்களை ஏமாற்றுவதற்கு முயற்சிக்கின்றனர். தூதுவர் பதவிகளுக்காக எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் வெளிவிகார அமைச்சுக்கு செல்லாதவர்களை தூதுவர்களாக நியமித்துள்ளனர். உறவினர்கள் அனைவரும் உள்ளடங்குகின்றனர். ஜெனீவா மனித உரிமை குற்றச்சாட்டு தேசிய பிரச்சினையை தவிர அரசியல் பிரச்சினை அல்லவென தொலைத்தொடர்புகள் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் ரஞ்சித் சியம்பலப்பிட்டிய தெரிவிக்கின்றார். ரன்ன பிரதேசத்தில் நடைபெற்ற வைபவம் ஒன்றிலேயே அவர் இதனை தெரிவித்தார்.
ரன்னவாடியகுட கனிஷ்ட வித்தியாலயத்தின் கணனி அறையை திறந்து வைக்கும் நிகழ்வு நேற்று நடைபெற்றது. தற்போது அதிக அளவில் ஜெனீவா தொடர்பிலேயே பேசப்படுகின்றது. அது நடக்குமா இது நடக்குமா என கேட்கின்றனர். நாம் தேசம் என்ற வகையில் ஒன்றிணைந்தால் எவராலும் இது தொடர்பில் கேள்வி எழுப்ப முடியாது. இது அரசியல் பிரச்சனை அல்ல, இது ஒரு தேசிய பிரச்சனையாகும். எனவே ஒரு அரசியல் விவகாரமாக கருத வேண்டாம் என்றே கூறுகின்றோம். கச்சத்தீவை இலங்கையிடம் இருந்து மீள பெற்றுக் கொள்ள முடியாதென இந்திய மத்திய அரசாங்கம் அந்நாட்டு உயர் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளது. கச்சத்தீவை இந்தியா மீளப்பெற வேண்டும் என வலியுறுத்தி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மு கருணாநிதி தாக்கல் செய்த மனுவிற்கு பதிலளிக்கும் வகையில் இந்திய மத்திய அரசு இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளதாக தி ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. இந்தியாவிற்கு சொந்தமான நிலப்பரப்பை இலங்கைக்கு வழங்கவில்லை என்பதனால் கச்சத்தீவை மீளப் பெற்றுக் கொள்வது தொடர்பில் சிக்கல்களை ஏற்படுத்திக் கொள்ளப் போவதில்லை எனவும் இந்திய மத்திய அரசு அந்நாட்டு உயர் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளது. 1974 மற்றும் 1976 ஆண்டுகளில் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்திற்கு அமைய கச்சத்தீவு தொடர்பில் தீர்மானம் ஒன்றுக்கு வந்ததாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தத்திற்கு அமைய இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்பிற்குள் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு உரிமை வழங்கப்படவில்லை என இந்திய மத்திய அரசு சுட்டிக்காட்டியுள்ளது. பப்புவா நியூ கினியாவில் ஆஸ்திரேலியா செல்லும் புகலிட கோரிக்கையாளர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ள முகாமில் ஏற்பட்ட அமைதியின்மையினால் ஒருவர் உயிரிழந்ததுடன் மேலும் 77 பேர் காயமடைந்துள்ளனர். இரண்டாவது தடவையாகவும் இம்முறை இரவு நேரத்தில் அமைதியின்மை ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். படகளூடாக ஆஸ்திரேலியா சென்ற சந்தர்ப்பத்தில் கைதான புகலிட கோரிக்கையாளர்களே பப்புவா நியூகினியாவுக்கு சொந்தமான மன்சூ தீவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். மன்சூ தீவில் 1300 புகலிட கோரிக்கையாளர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக ஆஸ்திரேலிய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. முகாமின் வேலிகளை உடைத்து புகலிட கோரிக்கையாளர்கள் சிலரே வெளியே சென்றுள்ளதாக பிபிசி உலக சேவை செய்தி வெளியிட்டுள்ளது. எவ்வாறாயினும் இவ்வாறு வெளியேறிய அனைத்து புகலிட கோரிக்கையாளர்களையும் ஆஸ்திரேலிய பாதுகாப்பு பிரிவினர் மீண்டும் தமது பொறுப்புக்குள் கொண்டு வந்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் 8 புகலிட கோரிக்கையாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஆஸ்திரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மேல் மற்றும் தென் மாகாண சபைகளின் தேர்தலின் தபால் மூலம் வாக்களிப்பதற்கு 1,26,796 பேர் தகுதி பெற்றுள்ளதாக தேர்தல்கள் செயலகம் தெரிவிக்கின்றது. அவர்களுள் 63,834 பேர் மேல் மாகாணத்தில் தபால் மூலம் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றுள்ளதாக பிரதி தேர்தல்கள் ஆணையாளர் எம் முகமது கூறுகின்றார். அத்துடன் தென் மாகாணத்தில் 62,962 பேர் தபால் மூலம் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார். மேல் மற்றும் தென் மாகாண சபைகளின் தேர்தலின் தபால் மூல வாக்கெடுப்பு மார்ச் 13 மற்றும் 14 தேதிகளில் நடைபெறவுள்ளதாக தேர்தல்கள் செயலகம் தெரிவிக்கின்றது. நாட்டின் பல மாவட்டங்களில் 2014 ஆண்டுக்கான சிறுபோக நெல் பயிற்சியை முன்னெடுக்க முடியாத நிலைமை தோன்றியுள்ளதாக இலங்கை நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவிக்கின்றது. நெல் பயிற்சிக்கு போதிய அளவு நீரின்மையே இதற்கு காரணம் என திணைக்களத்தின் நீர் முகாமைத்துவ பிரிவின் பணிப்பாளர் ஜானகி மீகஸ்தன தெரிவிக்கின்றார். நீர் பிரச்சினை காரணமாக கடந்த பெரும்போகத்தின் போது மன்னார், யோதவாவி, அன்றாதபுரம், மகாகனகராவாவி, பதவிய ஆகிய பிரதேசங்களை அண்மித்த பகுதிகளில் நெற்செய்கையை முன்னெடுக்க முடியாதிருந்ததாக அவர் சுட்டிக்காட்டினார். இம்முறை நீர் முகாமைத்துவத்தின் ஊடாக மேலதிக பயிற்சிகைக்கு விவசாயிகளை ஈடுபடுத்துவதற்கு திட்டமிட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீர் முகாமைத்துவ பிரிவின் பணிப்பாளர் குறிப்பிடுகின்றார். இதேவேளை மழை கிடைக்காத பட்சத்தில் மகாவலி நீர்த்தேக்கத்தை அண்மித்த பகுதிகளில் உள்ள பயிற்சிகளுக்கு சிறுபோகத்தின் போது நீரை விநியோகிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக இலங்கை மகாவலி அதிகார சபை சுட்டிக்காட்டுகின்றது. மழை கிடைக்காத விடத்து குடிநீரை வழங்குவதிலும் சிக்கல் நிலை ஏற்படும் என அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் காமினி ராஜகர்ணா தெரிவிக்கின்றார். தற்போது முன்னெடுக்கப்படும் பெரும்போகத்திற்கான நீர் விநியோகத்தில் எவ்வித சிக்கல்களும் காணப்படவில்லை எனவும் இலங்கை மகாவலி அதிகார சபை குறிப்பிடுகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியால செய்தியை 2:25க்கு எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst